பகுதியில் கால்களை இழந்தவர்களுக்கு இலவச செயற்கை கால்கள் வழங்கும் விதமாக ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சார்பாக கால்கள் அளவு எடுக்கும் முகாம் நடைபெற்றது. பெரும்பாலான மக்கள் சர்க்கரை நோயால் காலில் ஏற்படும் புண்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்காமல் கால்களை இழக்கின்றனர். அதேபோல வாகன விபத்து, தொழிற்சாலைகளில் ஏற்படும் விபத்து உள்ளிட்ட காரணங்களால் அதிகமானோர் தங்களது கால்களை இழக்கின்றனர். இந்த நிலையில் இவர்களுக்கு செயற்கை கால்களை பொருத்தி இயல்பு வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு வழி செய்யும் விதமாக கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சார்பாக இலவச செயற்கை கால்கள் பொருத்தும் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை ரோட்டரி கவர்னர் சுந்தரவடிவேல் துவங்கி வைத்தார். தொடர்ந்து 100 பேருக்கு ஜெய்ப்பூர் செயற்கை கால்களை வழங்கும் விதமாக கால்களை இழந்தவர்களுக்கு அளவெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வருகின்ற மே மாதம் 4ஆம் தேதி செயற்கை கால்கள் பொருத்தும் முகாம் நடைபெறுவதாக ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூரின் தலைவர் ராம்குமார் தெரிவித்துள்ளார். இந்த முகாமில் ரோட்டரி கிளப்பின் நிர்வாகிகள் குர்பித் சிங், டியூ மனோஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வணக்கம், நான் ராம்குமார், ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூரோட பிரசிடென்ட். நாங்கள் ரோட்டரி இன்டர்நேஷனல் மூலமாக கால் இழந்தவர்களுக்கு ஜெய்ப்பூர் கால்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு 500 கால்கள் நம்ம சவுத் இந்தியாவுக்கு அவங்க சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் 100 கால்கள் கோயம்புத்தூரில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான நிகழ்வு இது. இன்றைக்கி நாங்கள் எல்லா பத்திரிகைகளிலும் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த செய்தியை அவங்க பத்திரிகைகளில் போட்டு எல்லா மக்களுக்கு தெரிவிக்குமாறு. பத்திரிகைகளுக்கு இந்த மனமார்ந்த நன்றி. எல்லா பத்திரிகைகளும் அது அவங்க பத்திரிகையில் செய்தியாக போட்டதால் இன்றைக்கி 100-150 பேர் இங்கே வந்திருக்காங்க. நாங்கள் அவங்க எல்லாருக்கும் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறோம். மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு மே மாதம் 4ஆம் தேதி அவங்களுக்கு கால்கள் பொருத்தி கொடுக்குறோம். அவங்களுக்கு இதுக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் ட்ரிச்சூர் இதோட ஒரு ஒன் ஆஃப் த மெயின் கிளப். இதுக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் ஜெய்ப்பூர் லிம் அப்படின்னு சொல்லி யூகேல ஒரு கிளப் இருக்குது. அவங்களும் ரோட்டரி கிளப் சிட்டி ஆஃப் ஹாம்பில்டன் அப்படின்னு சொல்லி யூகேல இன்னொரு கிளப்பு. எல்லாம் நாங்கள் ஜாயிண்ட்டாக இது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக 500 லெக், ஒரு லெக் 8,000 9,000 ரூபா காஸ்ட் ஆகுது. நாங்கள் ஒரு 500 கால்கள் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம். இப்போ மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு. போன மாதம் நாங்கள் கேன்சருக்காக குழந்தைகளுக்கான கேன்சரில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம் போன மாதம். அந்த ட்ரஸ்ட்டு மூலம் வருடத்துக்கு 1 கோடி ரூபா அளவுக்கு குழந்தைகள் கேன்சரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட சர்ஜரி, அவங்களோட ரீஹாபிலிட்டேஷன், அவங்க ஃபேமிலியோட பேரண்ட்ஸுக்கான ஃபினான்ஷியல் நெருக்கடிகள் அதனால் ஏற்படுறதையும் தவிர்க்க அதுக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அதே மாதிரி நாங்கள் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து கொடுக்குறோம். இது ட்ரைபல் வில்லேஜிலெல்லாம் நாங்கள் இப்போ இதுவரையும் ஒரு 150 டாய்லெட் அந்த ஒரு வருஷத்தில் கட்டி கொடுத்துருக்கோம் ட்ரைபல் வில்லேஜஸில். அதே மாதிரி இப்போ அடுத்த வாரம் ரேஷன் கடை ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். அதே ட்ரைபல் வில்லேஜ் சின்னம்பதின்னு ஒரு ட்ரைபல் வில்லேஜில் ரேஷன் ஷாப் இல்லை. அங்கே ஷீட்டு போட்ட ரேஷன் ஷாப்பில் யானைகள் பூந்து எல்லாத்தையும் அரிசியெல்லாம் எடுத்துடுறாங்கன்னு சொல்லி காங்கிரீட்டில் இப்போ ரேஷன் ஷாப் கட்டி கொடுக்குறோம். இப்போ 2 நம்ம இருகூர் நார்த்தில் பஞ்சாயத்து யூனியன் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் 2 வகுப்பறைகள் கட்டித்தரோம். இப்போ இந்த மாதிரி நிறைய சேவைகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை தவிர தமிழறிஞர்களுக்கு போன வாரம் விருதுகள் கொடுத்தோம். இந்த மாதிரி நிறைய சமூக சேவை, அதை தவிர குளத்திலிட்ட விளக்காக மற்றவங்களுக்கு தெரியாதவங்களெல்லாம் வெளியில் கொண்டு அவங்களுக்கும் விருதுகள் கொடுத்து அவங்கள வெளி உலகம் கொண்டு வரோம்.